ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இந்த 2025 அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த 2024 விட 2025 நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் 2025 பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது. அதாவது 4/2/2025 பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆனா 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் குரு பெயர்ச்சி ஆகி 18/10/2025 அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. ஆனா குரு பகவான் 11/11/2025 வக்ரம் ஆயிடுறாரு. திருப்பி அடுத்து இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 29/3/2025 அப்போ பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதே இது பாத்தீங்க அப்படின்னா 18/5/2025 ராகு கேது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி பயிற்சியாளர். இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த 12 ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும், இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசி அப்படின்னாலே நல்ல உழைப்பு, அதாவது உழைச்சு ஒரு உயர்வு சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த ரிஷபராசி. உழைப்பினாலதான் நான் உயர்ந்தேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்லலாம். இந்த ரிஷபராசி நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபம் அப்படிங்கிறது அந்த ரிஷபராசினுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னா காலமாகும். அது பாத்தீங்க அப்படின்னா என்ன உழைப்பு என்ன இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு செயல்பாடு இருக்கும். கண்டிப்பா அதனுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். வீடு ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள் எல்லாம் செம்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய. ஆனா உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஆனா அவங்கள்ட்ட கண்டிப்பா பணம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ராசி நேர்வு தான் ரிஷப ராசி. எல்லாருக்குமே இந்த விஷயம் பொருந்துமா? நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த 12 ராசிக்குமே பொது பலன் மட்டுமே நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடியது பொருந்துமா அப்படின்னா ரெடிமேடு சட்டை மாதிரி. ஒரு சிலருக்கு அது 10 பொருந்தும், பொருந்தாமே இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கச்சிதமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 உண்டான பலன் அப்படிங்கிறது 2024 வாழ்ந்த வாழ்க்கையோட 2025 கொஞ்சம் சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். அப்படி வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த 2025. ஆனா அப்படிப்பட்ட நல்ல நம்பிக்கையோடு வாழக்கூடிய நேரமாகவும் இருக்கும். எப்படி நம்ம சொல்றோம்னா, உங்களுடைய ராசியில இருந்த குரு பகவான் 2025 மாறுறாரு. உங்களுக்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானமான குடும்பஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகுது. எல்லாமே இதை வச்சுதான் நம்ம வருட பலனே எடுக்க முடியும். இது வருடத்துல பயணம் செய்யறதுனால ஒரு ராசியில ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஜாதகத்துல இந்த 4 கிரகங்களை அடிப்படையா வச்சுத ஜாதகம். இது ஒரு ராசியில சனி பகவான் 2.5 வருஷம் பயணம் செய்தார். ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம். ராகு கேது 1.5 வருஷம். குரு பகவான் 1 வருஷம். ஆனா அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா ஒரு பயம், தன்னறியாத ஒரு பயம் வரும் எல்லாருக்குமே.
என்ன சனி பயிற்சி வரப்போகுது, நமக்கு என்ன நடக்க போகுதோ எது நடக்க போகுதோங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஓடியே தீரும். ஏன்னா ஒரு 2.5 வருஷம் அதனுடைய தாக்கம். இப்ப மாதத்துல இப்ப சுக்கிரன் பயிற்சி ஆகுது அப்படின்னா 1 மாசம் இருப்பார். எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் 1 மாசம் கூட தாங்கிடலாம். 2.5 வருஷம் தாங்கணும். அது 7.5 ஆண்டு காலங்கள் அவருடைய தாக்கம். அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து முன்னாடி ராசியும் பாதிக்கும், அவர் இருக்கக்கூடியதும் பாதிக்கும், பின்னாடியும் பாதிக்கும். விரையச்சனி எங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50% வேலை செய்யும், 100% வேலை செய்யும் ஜென்மச்சனி, 25% வேலை செய்யும் பாதசனி. இந்த சனியினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு 30 வயதுக்கு உள்ள சனியினுடைய தாக்கம், 60 வயதுக்குள்ள 2வது சுத்தம், 90 வயசுக்குள்ள 3வது மங்கு சனி, கும்பு சனி, வயசு. அப்ப இந்த சனி பகவான் வந்து அது மட்டும் தானா? அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டகச்சனி, இந்த 12 ராசிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பாதிக்கப்படக்கூடிய இந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 வயசுல 15 வருஷம் இதனுடைய தாக்கம் இருந்தது. அப்ப எல்லாமே பாதிக்கப்படுமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. உங்களுடைய இந்த ராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் எப்படி இருக்கு, லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, ராசி எப்படி இருக்கு, ராசிநாதன் எப்படி இருக்காரு, இதை வச்சுதான் இன்னைக்கு நடப்பு ஒரு விஷயம் சுட்டி காட்டணும் அப்படின்னா தசாபுத்தி தான். தசாபுத்திய மையமா வச்சுதான் ஒரு ஜாதகத்துல கணிப்பே எடுக்க முடியும். அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி நீ வாழ்ந்த, அதாவது முன்னாடி தசாபுத்தில இப்படித்தான் இருந்திருக்கும், இந்த தசாபுத்திக்கு இப்படித்தான் இருக்கும், இனி அடுத்து வரப்போற தசாபுத்திக்கு இப்படி வாழ்விய, இதெல்லாம் சொல்றதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிடம் என்பது பொய் இல்லை. இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து இந்த கிரகங்கள் நமக்கு அமைப்பா இருக்கா. ஒரு சிலர் கஷ்டப்படுவார். 100க்கு 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினைக்கு உள்பட்டு தான் நடக்கும். ஆனா 20% தான் நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அப்ப நீ பிறப்பு என்பது ஒருத்தன் கோடீஸ்வரனா பிறப்பான், ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழ்மையாகவும் பிறப்பான். ஏழ்மையா பிறந்தவன் கோடீஸ்வரனா ஆகிறது உண்டு தானே. இந்த கிரகம் லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி எல்லாம் ஒரு நல்ல நிலையில வந்து அந்த லக்ன சுப கிரகங்களோடு சேர்க்கை பெறுறதோ, சுப கிரகங்கள் ஏதாவது பார்க்கறதோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். வளர்பிறை சந்திரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், எந்த கிரகமா இருந்தாலும் அந்த அதோடு இணைவு பெறதோ பார்வையிடப்படுறதோ அவருடைய வாழ்க்கையில நல்ல நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். சாதாரண ஒரு நிலையில பிறந்து பெரிய கோடீஸ்வரனா வாழ்ற வாழ்க்கையோட அமையும். அது எல்லாருக்கும் அவரவருடைய கர்மவினை. அதாவது இதுல ரிஷபராசி நேர்கள் 2024 அதிகப்படியான ஜாதகம், நல்ல ஒரு, அதாவது இந்த ஜாதகத்துல வந்து நிறைய வந்து சந்தேகங்கள் கேட்கறது, அது இல்லாம ஜாதகம் பார்க்கறது, ஜாதகம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் வந்து 10 வயசு வரைக்கும்லாம் கூட ஒரு குழந்தைகளுக்கு எழுதாம வச்சிருக்காங்க. அப்படி எழுதாம இருக்கக்கூடாது. அதுவே ஒரு வகையில தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் குழந்தை பிறந்து 1 வருஷம் முடிஞ்சு பிறந்தாலும் முடிஞ்சிருச்சா அடுத்த வருஷத்துல ஜாதகம் எழுதிடலாம். அதுதான் ஒரு முறை. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 2 அப்படிங்கிறது தனஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடமான ஜயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு. அதாவது அது இல்லாம உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இந்த குருவினுடைய இருக்கக்கூடிய இடத்தை விட அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை என்பது சிறப்பு. அதனாலதான் சொல்றாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு. உங்களுடைய 12க்கும் 7க்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னாலே பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கணவன் குறிக்கும், மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறத குறிக்கும் சுக்கிரன். அப்ப இந்த 5ஆம் 7ஆம் இடத்தை, உங்களுக்கு 7ஆம் இடத்தை இன்னைக்கு குரு பகவான், அதாவது வந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். 7ஆம் இடத்தையும் தாண்டி உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்து அதிபதி. அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல வந்து நீச வக்கரத்துல இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்
அந்த மாதிரிதான் நீச வக்ரம் என்பது உச்சத்துக்கு சமமான ஒரு விஷயம். அந்த மாதிரி தசா புத்திகள் நடக்குது. அந்த மாதிரி நிலை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு குருவாகப்பட்டவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. தொழில் மூலியமா முன்னேற்றம் கிடைக்கும். பண்ணின தொழில் இது வரைக்கும் சரியா இல்லை அப்படின்னா தொழில்ல கண்டிப்பாக மாற்றங்கள் உருவாகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து இதுல முதல் நட்சத்திரம் 3 பாதங்கள். இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ராஜ கிரகம். சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே நம்ம ஒரு ஹெட்டா இருக்கணும், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாருக்கும் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள். நமக்குன்னு ஒரு கௌரவம் வேணும், தனித்தன்மை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து வழிநடத்தக்கூடியவர்கள். ஒரு குடும்பத்தை நடத்துறது அப்படின்னா இன்னைக்கு சாதாரண விஷயமா இல்லை. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் 3 நட்சத்திரம் தான் அவரோட சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ஹெட்டா கண்டிப்பாக ஒரு பேச்சு வார்த்தை செயல்பாடு எல்லாமே நல்லதாக மாறும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு. இந்த 2025 அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவான் நட்சத்திரம். சந்திர பகவான் அந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகமோ உச்சம் பெற்ற தசாபுத்தியோ அந்த லக்னாதிபதி போய் உச்சம் பெறதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். அப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய குருவினுடைய பார்வையும் இருக்கு, மாத பலன்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. அதையும் தாண்டி இந்த சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி நகர்ந்துக்கிட்டே இருப்பார். அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்னாலே வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுடைய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது உங்களுடைய ராசியில 2 பாதங்கள் மட்டும். இந்த 2 பாதத்துக்கும் உள்ள அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே உடைந்த நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க. காலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கு. இதுல இந்த நட்சத்திரம் எந்த ராசியில வந்தாலுமே 2 பாதம் ஒவ்வொரு ராசியில இருக்கும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் நீசம் பெற்றிருக்காரு. எப்படி இருக்கும்? 3ஆம் இடமான முயற்சியை தடை பண்ணிக்கிட்டு இருந்த செவ்வாய் பகவான் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா இடம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லது நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 2024ங்கிறத விட 25 சிறப்பான வருடம்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.